வங்கி திருப்படிக்கு மாணவனருக்கு வணக்கம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதத்துலேருந்து டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட எக்ஸாம் கால்ஃபர் பண்ணிகிட்டே இருப்பான். பேங்க் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி, எல்ஐசி, நேஷனல் இன்சூரன்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்ஐசி வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஏஏஓ கால்ஃபர் பண்ணியிருக்கான். இது வந்து ஜென்ரலிஸ்ட். ஜென்ரலிஸ்ட்னு என்ன கேட்டிங்கன்னா, எந்த டிகிரி முடித்தாலும் அப்ளை பண்ணலாம். சேலரி பார்த்தீங்கன்னா 1,26,000 கிடைக்கும். இப்போ வந்து சேலரி ஹெவியான சேலரி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மட்டும் தான் வச்சுருக்கான். நோ நெகட்டிவ் மார்க். அப்போ ரெண்டுமே பெரிய அட்வான்டேஜஸ். நெகட்டிவ் மார்க் வந்து நோ. இங்கிலீஷ் வந்து குவாலிஃபை மார்க் மட்டும் எடுத்தால் போதும். அது வந்து கட் ஆஃபில் வந்து ஆட் ஆகாது. இப்போ இது ஒரு இங்கிலீஷ் வீக்காக இருக்கிறவங்க ஃபீல் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரிய இதாக எடுத்துக்கலாம். ஸ்டேஜஸ் பார்க்கும்போது ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ 3 ஸ்டேஜ் வச்சுருக்காங்க. அதில் பார்க்கும்போது இப்போ டோட்டல் வேக்கன்சி இந்தியா முழுதுக்கும் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 350 வேக்கன்ட் போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு 51 வேக்கண்ட்டு, ஷெட்யூல் ட்ரைபுக்கு 28 வேக்கண்ட்டு, ஓபிசிக்கு வந்து 91 வேக்கண்ட். ஓபிசினா யாருக்கு கேட்டிங்கன்னா நான் கிரிமி லேயர் அவங்களுக்கு 91 வேக்கண்ட்டு, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு 38 வேக்கண்ட்டு, அன்ரிசர்வுக்கு 142. அன்ரிசர்வில் எல்லாருமே போட்டி போடலாம். இது போக நமக்கு என்ன கேட்டிங்கன்னா டிசபிள் கேண்டிடேட்ஸ்க்கு 4, 4, 6, 6ன்னு கொடுத்துருக்காங்க. மொத்தம் நமக்கு என்ன கேட்டிங்கன்னா 350 வேக்கண்ட் இருக்குது. இப்போ பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, பேட்டர்னை பார்த்தா தெரியும். நம்ம இதுக்குன்னு ஸ்பெஷல் எஃபோர்ட்லாம் கிடையாது. ஆர்டினரியாக நம்ம படிக்கிறது தான். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆன்லைன் அப்ளிகேஷன்னா இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 16/8/2005 உடனே அப்ளை பண்ணிடுங்க. இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து நெக்ஸ்ட் மந்த்து 8ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து உடனே அப்ளை பண்ணிடுங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா, இந்த நேஷனல் இன்சூரன்ஸ் ஏஓ இருக்குது, ஓரியண்டல் இன்சூரன்ஸ் இருக்குது, என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ யாரும் அப்ளை பண்ணாதீங்க. கால்ஃபர் வந்து நிரந்தரம் கிடையாது. அப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பரீட்சை எழுதுனா தான் நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஒவ்வொரு பரீட்சை நம்ம எழுதும்போது பார்த்தீங்கன்னா, எழுதி முடிச்சுட்டு வெளியே வரும்போது நமக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அடுத்த பரீட்சை எப்படியா நல்லா பண்ணணுமோ, அடுத்த பரீட்சை நல்லா பண்ணணுமோ, அப்படியே நம்ம மோட்டிவேட்டட் ஆகும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் ரேஷியோ வந்து கூடிடும். அப்போ யாரும் அப்ளை பண்ணாமல் இருந்துடாதீங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. எதுவுமே தெரியாது நமக்கு. ஈஸியாக வந்துன்னா அதனுடைய அருமை தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா 4-5 கால்ஃபர் வந்து இன்னும் நிறைய கால்ஃபர் வரும். அப்போ இதுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஆன்லைன் எக்ஸாம் தான் எல்லாமே. ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து டென்டேட்டிவ் டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3/10/2025. அது ஹால் டிக்கெட்டு 7 நாளுக்கு முன்னக்கூட்டி வரும். மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 8/11/2025. ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 நாளைக்கு முன்னாடி வரும். டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. உடனே அப்ளை பண்ணிடுங்க. இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஏஜ் பார்க்கும்போது 21லேருந்து 30 வயசு இருக்கணும். யாருக்குன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு. இதே எஸ்சி எஸ்டியாக இருந்தாலும் வச்சுருங்களேன் 21 to 35 வரை இருக்கலாம். இதே ஓபிசியில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யாராக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா நான் கிரிமி லேயராக இருக்கணும். நான் கிரிமி லேயராக இருந்ததுன்னா 21லேருந்து 33 வயசு வரை இருக்கலாம். அடுத்தது டிசபிள் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஜென்ரலுக்கு வந்து 21லேருந்து நமக்கு வந்து 10 வருஷம் எக்ஸ்டெண்ட் கொடுக்காங்க. அப்போ 40 வயசு வரை இருக்கலாம். டிசபிள் கேண்டிடேட்டில் எஸ்சி எஸ்டியாக இருந்தாங்கன்னா 21 to 45 வரை எழுதலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓபிசியாக இருந்ததுன்னா நமக்கு ஒரு 13 வருஷம் எக்ஸ்டெண்ட் கொடுக்காங்க. அப்போ 21லேருந்து 43 வரை எழுதலாம். அப்புறம் எக்ஸர்வீஸ்க்கு மேலே உள்ள ரிசர்வேஷன், ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்காங்க. அப்போ வந்து இதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி, ஏதோ ஒரு ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். 1/8/2025 டிகிரி முடிச்சிருக்கணும். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி டிசபிள் கேண்டிடேட் இருந்தால் 85 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி டிரான்சாக்ஷன் சார்ஜஸ்லாம் கொஞ்சம் இருக்கும். அதர் கேண்டிடேட்னா யாரெல்லாம் வருவாங்க கேட்டிங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்காரங்க வருவாங்க. அடுத்தது ஓபிசி வருவாங்க. அப்போ எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் வருவாங்க. அவங்களுக்கு வந்து ஃபீஸ் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 700 ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்ளிகேஷன் ஃபீஸ். அப்புறம் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாமினேஷன் தான் நீங்கள் நல்லா பார்க்கணும். பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா ரீசனிங் பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் எக்ஸாம் படிக்கிற மாதிரி தான். 35 ரீசனிங்கே நமக்கு வந்து மேக்ஸிமம் மார்க்கு 35. ஏன்னா இதில் வந்து அவன் என்ன சொல்கிறான்னா கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுறான். கட் ஆஃப்னா அது பாஸ் பண்ண எல்லாருக்கும் கிடையாது. மேலேருந்து டாப்லேருந்து ஆள் எடுக்க போகிறான். மினிமம் மார்க் அவன் சொல்லியிருந்தான். 20 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா 18 கொஸ்டின் நம்ம ஜென்ரலாக இருந்தோன்னா 18 கொஸ்டின் ரைட்டாக போடணும். ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ். அப்போ 18ன்னு பார்க்கும்போது மோர் தென் 50% வந்துட்டு. இப்போ 35 2ஆல் வகுத்தீங்கன்னு வச்சிங்கன்னா 17.5 வரும். இப்போ 18. ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 35 கொஸ்டின்ஸு 35 மார்க்கு. அதுக்கு நமக்கு எத்தனை மார்க் எடுக்கணும்னா 18 மார்க் எடுக்கணும். அப்போ மோர் தென் 50% எடுக்க வேண்டியது இருக்குது. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷில் 30 கொஸ்டின் 30 மார்க்கு. அதில் 10 மார்க் எடுத்தால் போதும். 33% எடுத்தால் போதும். இதில் என்ன பியூட்டின்னு கேட்டிங்கன்னா இது வந்து கட் ஆஃபில் ஆட் ஆகாது. அதாவது 2 ஸ்டார் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம எஸ்சி எஸ்டி டிசபிள் கேண்டிடேட்டாக இருந்தால் ரீசனிங்கில் 16 கொஸ்டின் போட்டால் போதும்.
மேக்ஸில் 16 கொஸ்டின் போட்டுக்கிட வேண்டியதான், இங்கிலீஷில் 9 கொஸ்டின் போட்டுக்கிட வேண்டியதான். இதான் நமக்கு மார்க் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல சான்ஸ். மேக்ஸ் ரீசனிங் இது குவாலிஃபை மார்க் மட்டும் எடுக்கணும். கட் ஆஃபில் வந்து என்ன செய்யாது, ஆட் ஆகாது. அடுத்தது இது பாஸ் பண்ண உடனே அடுத்தது மெயின் எக்ஸாமினேஷனுக்கு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நமக்கு அதே மாதிரி தான். என்ன கொடுக்கானா மேக்ஸில் ரீசனிங்கில் 30 கொஸ்டின்ஸ், ஆனால் அதுக்கு 3 மார்க் செட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் 30 கொஸ்டின், அதுக்கு 2 மார்க் செட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் டேட்டா அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அதுக்கு 3 மார்க் செட் பண்ணியிருக்காங்க. இன்சூரன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின், அதுக்கு 2 மார்க் செட் பண்ணியிருக்காங்க. கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் 4 செக்ஷன் தான். இல்லை இங்கிலீஷ் வரல, அப்ஜெக்டிவ் டைப்பில் இங்கிலீஷ் வரல, டிஸ்கிரிப்டிவில் குவாலிஃபை மார்க் எடுக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அப்போ மார்க்குன்னு பார்க்கும்போது நமக்கு என்ன கேட்டிங்கன்னா மேக்ஸ் ரீசனிங்க்கு 3 மார்க் கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் நாலேஜுக்கும் இன்சூரன்ஸுக்கும் 2 மார்க் கொடுத்துருக்காங்க, குவாலிஃபை மார்க் கொடுத்துருக்காங்க. அதில் அப்படியே பாதி எடுக்கணும். அப்போ மேக்ஸில் 30, ரீசனிங்கில் 30 கொஸ்டின் வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் 15 கொஸ்டின் ரைட்டாக எடுக்கணும். ஜென்ரல் நாலேஜில் 30 கொஸ்டின் இருக்கும்போது அதில் 15 கொஸ்டின் ரைட்டாக எடுக்கணும். மேக்ஸில் 30 கொஸ்டின் சொல்லும்போது 15 கொஸ்டின் ரைட்டாக எடுக்கணும். இன்சூரன்ஸ் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் 30 கொஸ்டின் சொல்லும்போது அதுலேயும் நமக்கு 15 கொஸ்டின் ரைட் ஆகணும். மார்க் அடிப்படையில் பார்க்கும்போது 15x3 45 வந்துடும், 15x2 30 வந்துடும், 15x3 45 வந்துடும், 15x2 30 வந்துடும். இப்போ டைம் வந்து தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. ரீசனிங் 40 நிமிஷம், ஜென்ரல் நாலேஜுக்கு 20 நிமிஷம், டேட்டா அனாலிசிஸ்க்கு 40 நிமிஷம், அடுத்தது இது வாஸ்து போடுறதுனா 20 நிமிஷம். இது வந்து இதுதான் மெயின்ஸு. இப்போ மார்க்கை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னென்னா 300 மார்க்கை கன்வெர்ட் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது 2 ஹவர்ஸ் எக்ஸாம்ஸ். இந்த 2 ஹவர்ஸ் எக்ஸாம் முடிஞ்ச உடனே அப்புறம் டிஸ்கிரிப்டிவ் கொடுக்காங்க. அப்போ டிஸ்கிரிப்டிவில் என்ன கொடுக்காங்கன்னா அந்த இமெயில் ரிப்போர்ட் கொடுக்குற மாதிரி ப்ரிசீஸ் ரைட்டிங் கொடுக்குற மாதிரி கொடுக்காங்க. 2 பார்ட் கொடுத்து 25 மார்க் கொடுக்குறாங்க. இதில் வந்து நமக்கு மார்க் கொடுக்குறாங்க. ஏன்னா ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி இடபிள்யூஎஸ்னா 10 மார்க் எடுத்துருக்கணும். இவங்க வந்து மற்ற எஸ்சி எஸ்டியாக இருந்தால் நமக்கு 9 மார்க் எடுத்துருக்கணும். இதுக்கு ஒரு 30 நிமிஷம் கொடுக்குறாங்க. இப்போ உங்களுக்கு இதான் முக்கியமானது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3ஆம் ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் 1 பார்த்தோம், ஃபேஸ் 2 பார்த்தோம், அடுத்த ஃபேஸ் 3 வந்து 60 மார்க்ஸ். இதில் என்ன பண்ண போகிறாங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷனும் நமக்கு இன்டர்வியூ மார்க்கையும் சேர்த்து நமக்கு என்னென்னா போஸ்டிங் கொடுக்க போகிறாங்க. அப்போ நல்லா கவனிச்சுக்கிடுங்க. பேட்டர்ன் வெரி சிம்பிள். ஏன்னா இதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா படிக்கணும்னா அந்த இன்சூரன்ஸ் செக்டார் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா நம்ம கொஞ்சம் படிக்க போகிறோம். நல்ல வாய்ப்பு. யாரும் அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர்ட்டு நான் பார்க்கும்போது என்ன அவங்க கேட்டிங்கன்னா இல்லை சார் நான் அடுத்த எக்ஸாம் அப்ளை பண்ணிக்கிறேங்க. கால்ஃபருங்கிற நிரந்தரம் கிடையவே கிடையாது. ஏன்னா அப்போ இதை பொறுத்த வரைக்கும் சேலரி வைஸாக நல்ல சேலரி. அதனால் அப்ளை பண்ணுங்கள். இம்மிடியேட்டாக இன்றைக்கே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இப்போ ஒர்க் அவுட் வந்து நீங்கள் கூட்டிகிட்டே இருங்க, டெஸ்ட்டு போட்டுகிட்டே இருங்க. இதுக்கு ஒரே இது என்ன கேட்டிங்கன்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் தான். டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க. ஏன்னா நியூஸ் பேப்பர் படிக்கிறத விட்டுறாதீங்க. ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.